ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதே. பாகவதம் பற்றி பார்க்கலாம். கதை சொல்றவங்களுக்கு பக்தா அப்படின்னு பேர், கேட்குறவங்களுக்கு ஸ்ரோதா அப்படின்னு பேர். பாகவத கதை கேட்ட பரீட்சித்து கதை முடிஞ்சதும் விமானத்தில் ஏறி பரந்தாமம் போகிறார். உடல் அபிமானங்களோடு இருக்கிற வரைக்கும் விமானம் வராது. பகவானோட ஒன்றிய மனதோடு இருக்கிறவனுக்கு இருந்த இடத்துலையே விமானமும் வரும், விடுதலையும் வரும் அப்படின்னு தெரியுது. உலகியல் போகங்கள் அத்தனையும் கடைசியில் ரொம்ப கசப்பை தரும். பரமாத்மா வெளியேறி உடலை விட்டு இந்த உயிர் போயிட்டா கூட, அதாவது முற்பிறவிகளின்படி பலமுறை சரீரங்களை விட்டால் கூட வாசனைகள் போகாமல் தான் இருக்குது. அதே மனசு இருக்குது. மரணத்துக்கு பிறகும் அதே மனசு கூட வருது. எது கூட வருமோ அதை பற்றி மனுஷன் கவலைப்படணும், யோசிக்கணும். சொத்து சரீரம் பற்றி மனசில் கவலை வரக்கூடாது. இறந்தாச்சுன்னா விரலில் கிடக்கிற மோதிரத்தை கூட எடுத்துருவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் மனதை சுத்தப்படுத்த நிறையா ஹரிநாமங்களை சொல்லணும், மனதார சொல்லணும். வெறும் வாயிலையோ தொண்டையிலையோ ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் மனதார சொல்லணும், இதயபூர்வமாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது அந்த மாதிரியான சுத்த மனதில் பக்தி வளரும். அடக்கம் நன்னடத்தை அதுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் வெறும் வரட்டு ஞானம் ஆன்மாவுக்கு உதவாது. பாகவதம் வாழ்க்கையையும் சரி பண்ணும், மரணத்தையும் சரி பண்ணும். கதை கேட்டும் மனம் திருத்தலைன்னு வச்சுக்கலாம். கேட்கலன்னு அர்த்தம். கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, சொன்ன பேச்சை கேட்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த பாகவத்தோடைய மகிமையை சனத்குமார்கள் நாரதர்கிட்ட பேசுகிற மாதிரி பத்ம புராணத்தில் சொல்லப்படுது. யோக வாழ்க்கையில் யோகிக்கு மட்டும்தான் பிரம்மானந்தம், ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் அத்தனை பேருக்கும் கிருஷ்ணானந்தம் கிடைக்கிறதாக சொல்கிறார். அதாவது தான் மட்டும்னு இருக்காமல் சத்சங்கத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஆனந்தம். பத்ரி ஆசிரமத்தில் வச்சு தான் ஸ்ரீமத் பாகவதம் சனத்குமார்கள் பேசுகிறாங்க. அங்கே பத்ரி ஆசிரமத்துக்கு பழைய பேர் விஷால் க்ஷேத்திரம்னு பேர். பத்ரி விஷால் அப்படின்னு பேர் உண்டு. விஷால்ங்கிறவன் அங்கே ரொம்ப அவனுடைய கை ஓங்கி இருக்கிற போது பகவான் நாராயணர் அங்கே வந்ததாக ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத்ரி நாராயணர் நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு தவ வாழ்வு எவ்வளோ முக்கியங்கிறத போதிக்கிறார். ஒரு குழந்தைய அம்மா மருந்து சாப்பிட வைக்க என்ன செய்வா, ரொம்ப விவரமே இல்லாத குழந்தை என்ன செய்வான்னா, அம்மா அப்படி சாப்பிட்டு காட்டுவா. அப்போ குழந்தைக்கு ஓகோ இது சாப்பிட்ற பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் சாப்பிட ஆரம்பிக்குது. இப்படி அம்மா சாப்பிட்டு காட்டுற மாதிரி பத்ரி நாராயணன் நமக்கு தவ வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத காட்டுறார். தியானம் இருக்கிறார். தியானம்னா லட்சியத்தில் லயிக்கிறதுன்னு அர்த்தம். லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது. மனித வாழ்வுக்கு எது லட்சியம்னா, பகவானுடைய தாசனாக இருக்கிறது, பகவானுடைய தாசனுக்கு தாசனாக இருக்கிறது. இந்த மாதிரி நடந்து கிருஷ்ண பிரேமையை பெறணும், அதுதான் முக்கியம். அப்போ பத்ரிநாராயணர் ஆலயத்தில் கூட பார்க்கலாம், லட்சுமி விக்கிரகம் தனியாக இருப்பாங்க. இது என்ன அர்த்தம்னா, தவ வாழ்க்கையில் இருக்கிறவன் பெண்கள் குழந்தைங்க இவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுங்கிறத காட்டுறாங்க. இது ஸ்திரீ நிந்தைன்னு நினச்சிடக்கூடாது, காம நிந்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் தபஸ்வினியாக இருக்கிற பெண்கள் கூட ஆண்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். விஷால் நகரத்துக்கு நாரதர் வந்தபோது சனகாதி முனிவர்களை பார்த்தார். நாரதருடைய முகம் அப்போ வாடி இருந்தது. அப்போ அந்த சனத்குமார்கள் நாரதர் மேலே பாசத்தோட, ஓ ஹரிதாஸ், ஏன் உங்கள் முகம் இப்படி வாடி இருக்கு, என்ன வாட்டம், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. வைஷ்ணவர்களுக்கு ஹரிதாஸ்ன்னு பேர். நாரதருக்கு சின்ன வயசுல ஹரிதாஸுங்கிற பேர் தான் சாதுக்கள் கொடுத்துருந்தாங்க. கணந்தோறும் இறைவனை சிந்திக்கிறவன், அதுபடி நடக்கிறவன் தான் வைஷ்ணவன்.
அதனால் அவனுக்கு துயரம் வராது. அதனால் விசாரிக்கிறாங்க. நாரதர் சொன்னார், நான் என்னத்தை சொல்கிறது, தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கவலை நடமாடுது. இதுக்கு முக்கிய காரணமாக எனக்கு என்ன படுதுன்னா, மனுஷன் சொல்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. வயிற்று பொழப்புக்காக இப்படி பச்சோந்தி மாதிரி திரியிறாங்க. ரொம்ப சுயநலமாக இருக்காங்க. யாருக்கும் பரோபகாரம், பொது வாழ்வு, ஆன்ம முன்னேற்றம் இதுகளில் அக்கறை இல்லாமல் இருக்காங்க. கடவுள்கிட்டையும் தர்மத்துக்கிட்டையும் இஷ்டம் இருந்தால் தானே நிம்மதி இருக்கும். இப்படி இஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்களே. உலகத்தில் சத்தியம் நாஸ்தி, சத்தியமே இல்லாமல் போச்சு. பொய் எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியும். அசத்தியம் பெருகி போயிடுச்சு. பொய் சொல்லும்போது பாவம் மட்டும் பண்ணலை, புண்ணியத்தையும் சேர்த்துருக்கிற புண்ணியத்தையும் நாசம் பண்ணுறாங்க. வாக்கை மீறினாலே பாவம். இவங்க கோர்ட்டில் போய் பொய் சாட்சி சொல்கிறாங்க. இப்படி நாரதர் சத்தியத்துடைய ஹீனம் மலிஞ்சு போனதை வருத்தமாக சொன்னார். அதுக்கடுத்து தூய்மையும் போயிடுச்சு அப்படிங்கிறார். துணி சுத்தமாக இருக்குது, போட்டிருக்கிறவங்க துணியெல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா போடுறாங்க. ஆனால் மனசு அந்த லட்சணத்தில் இல்லை. செத்த பிறகு கூட வர்றது துணிமணி கிடையாது, மனசு தானே வருது. அப்போ அது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். எங்கேயுமே நீதி இல்லை. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், தீய வழியில் அதை செலவும் பண்ணணும், இப்படி தான் இருக்கிறாங்க. புலன் அடிமைகளுக்கு சுத்தமான எண்ணங்கள் வராது. வாழ்க்கையில் லட்சியம் தெரியாததுனால எல்லாரும் உணவு, கல்வி, மருந்து இதுகளெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க. சேவை வரின்னு வேற வைக்கிறாங்க. இதனால் பூமி தாய் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. மனசோட பாவனை கெட தொடங்கிய பிறகு வாழ்க்கையும் கெட்டுப்போச்சு. உலகத்தில் எங்கேயுமே சாந்தி இல்லை. இப்படி கலியுடைய தோஷங்களை பார்த்தபடி நான் பிருந்தாவனத்துக்கு வந்தேன். அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன் அப்படிங்கிறார் சனத்குமார்கள்ட்ட நாரத முனிவர் சொல்கிறார். கிருஷ்ணருடைய முனிவர் வடிவம், பகவானுடைய உள்ளம்தான், திருவுள்ளம்தான் நாரதர். அப்போ ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு இளம்பெண் தன் பக்கத்தில் மடியில் 2 பக்கமும் 2 வயசான ஆண்களோட நாலாபுரமும் பதட்டத்தோட பார்த்தபடி இருந்தா. நான் இப்போ பக்கத்தில் போகும்போது என்ன பார்த்ததும், கொஞ்சம் நில்லுங்களேன், க்ஷணம் திஷ்ட அப்படின்னு கூப்பிட்டா. நான் உடனே கிட்ட போனேன். ஒரு சாதுவோடைய அடையாளம் பரோபகாரமாக இருக்கணும், மற்றவங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக்கி தரணும். கன நேரம் நில்லுங்க அப்படின்னு சொன்னா. நேரம் ரொம்ப முக்கியங்கிறதுனால கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறா. அந்த பெண்கிட்ட இவர் பக்கத்தில் போய் பேசுகிறார். நேரத்தை மதித்து நடக்கிறவன் தான் சாது அப்படிங்கிறது தெரியுது. நேரத்தை வீணடிக்கிறவன் கடைசி காலத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். அப்போ அந்த பெண்கிட்ட நாரதர், யாரம்மா நீன்னு கேட்டார். அவள் சொன்னா, என் பேர் பக்தி, இந்த மடியில் கிடக்கிறது என்னுடைய பிள்ளைங்க தான், பேர் ஞானம் வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறா. நான் திராவிட தேசத்தில் பிறந்தேன், கர்நாடகத்தில் வளர்ந்தேன், மகாராஷ்டிரத்தில் கொஞ்ச காலம் இருந்தேன். கொஞ்சம் ஆட்டமாக சந்தோஷமாக இருந்தேன். ஊர்ஜரம் அப்படிங்கிறது குஜராத். அங்கே போகவும் எங்களுக்கு முதுமை வந்துருச்சு, தளர்ந்து போயிட்டோம். இங்கே பிருந்தாவனத்துக்கு வரவும் எனக்கு இளமை வந்துருச்சு. ஆனால் என் புதல்வர்கள் இன்னும் அப்படியே முதுமையால் இருக்கிறாங்க, இப்போ மயக்க நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். திராவிட தேசத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆச்சாரிய பூமின்னு ஒரு பேர் உண்டு. எல்லா ஆச்சாரியர்களும் பிறந்த ஸ்தலம். அதனால் இது பக்தியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகம் அனுஷ்டான பூமி, ஆச்சார விசாரங்கள் இதுகளுக்கு பேர் போன இடம். ஏகாதசினா அங்கே இருக்கிற விவசாயிகள் கூட நிர்ஜலா, தண்ணி குடிக்காமல் விரதம் இருப்பாங்க. மகாராஷ்டிரா பஜனைக்கு பேர் போன இடம். இதனால் பக்திக்கு கொஞ்சம் கௌரவம் அங்கே கிடைச்சதாக சாஸ்திரம் சொல்லுது. குஜராத் பற்றி பக்தி தேவி சொல்லும்போது, குர்ஜரம் ஜீர்ணதாம் கதா, அதான் அங்கே போனதும் நான் ஜீரணமாயிட்டேன், முதுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பண அடிமைகள் பகவானுக்கு தாசனாக முடியாது. எதை விரும்புகிறோமோ அதுக்கு தானே தாசனாக இருக்க முடியும்.
குஜராத் செல்வத்தில் ரொம்ப பேராசை கொண்ட ஸ்தலமாக மாறிடுச்சு. அதனால் அங்கே பக்தி சின்னாபின்னம் ஆயிடுச்சுங்கிறத அந்த அம்மா வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாங்க. மீதி மேற்கொண்டு பார்ப்போம்.